இப்போ இந்த காட்சிக்கு நீங்கள் உதாரணமாக சொல்லிட்டீங்க. இதனால தான் வந்து நாங்கள் வால்மீகி ராமாயணத்தை கூட வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டீங்க. வேறு என்ன இருக்குது அந்த உத்தரகாண்டத்தில்? இந்த உத்தரகாண்டத்தில் இந்த ராமன் எதுக்கு இங்கே வந்து அவன் ஒரு அவதாரம் எடுத்து வந்தான் அப்படிங்கிறது ராவணனை கொல்லணுங்கிறதுக்காக தான். சரி, ராமாயண நீ கொண்டுட்டி இல்லை, கொண்டோட போய் சேர வேண்டியதானே திரும்பி எல்லா அவதாரங்களும். சரி, இப்போ இப்போ முருகன் வேல் எடுத்துட்டு போய் சூரனை கொண்டான், ஆனால் கொண்டுட்டு அவன் போயிடுவான். அப்படியே ஒவ்வொரு கடவுளும் அவதாரம் எடுத்து கொல்ல வர்றாங்கன்னா, பகிதாத மத்தினிய மகிஷனை கொல்லணும்னு அவன் வந்தான்னா முடிச்சுட்டு அவன் போயிடுவான், வேலை முடிஞ்சு போயிடுவான். ஆனால் இந்த ராமனுங்கிற அயோக்கியன் மட்டும் அங்கேருந்து இங்கே வந்துட்டான், ராவணனையும் கொண்டுட்டான், போக மாட்டேங்கிறான், இங்கேயே இருக்கிறான். எவ்வளோ நாள்? 15,000 வருஷம் இருந்தானான். சரி, 14,000 வருஷம் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்து மகிழ்ச்சியாக இருந்தான், 14 வருஷம் தனியாக பிரிஞ்சிருந்தானே அப்படின்னா அதுவும் கிடையாது. வந்தோடனே 2-3 மாதத்துலேயே பொண்டாட்டியை விரட்டி விட்டான். எங்க? காட்டுக்கு. 15,000 வருஷம் இங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்த அவன் பொண்டாட்டியோட இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரச இருக்கக்கூடிய நடன மாதர்களோடையும் அவங்களோடையும் இவங்களோடையும் கூத்தடிச்சிட்டு இருந்தான், குடியும் கூத்தமாக தான் இருந்தான். அதுதான் அந்த வால்மீகி ராமாயணம் சொல்லுது. அதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இதில். இதை விட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, அவன் கொஞ்சம் கூட இரக்கமற்றவன்கிறதுக்கு வால்மீகி ராமாயணம் தான் நல்ல சிறப்பு உதாரணம் காட்டுது.